ஒரு வழியாக கொடிவேரி டேமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஓரத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம் நண்பர்களே. ஆனால் இந்த ஏரியா வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு மேலே வரல. இதுக்கு மேலே தான் வெங்காயத்தை வெட்டிட்டு சிக்கன் சமைக்கணும். கரண்டி நெளிஞ்சிருந்தா என்ன தப்பு கொண்டா சொல்லுங்க. ஆனா இந்த ஒத்தையடி பாதையிலையும் நம்ம வந்து அழுத்தி புடிச்சிட்டு வர்றோம் பாரு. வந்துட்டோம், கல்லெண்ணெய் பத்தல வாங்கினது, அதை வாங்குறதுக்கு மறுபடியும் போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. அதுலயா அதுல போய் போன தடவை வந்துடுறதுக்கா? ஓ இல்ல அப்படி வந்தா இப்ப இருக்க இடமா? அது எப்படி அங்கங்க போகுது? ஓ சரி, அது நீதான் சொல்லணும், பாத்துக்க. டப்பு டப்புன்னு அடிச்சுட்டுக்குது பாத்தியா கரண்ட்? அதுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு இந்த இடத்துல. சரிதான், பைத்தியக்காரன் இதுல விட்டு ஏத்துனா பாரு வண்டிய போன் பேசிட்டு இருக்கும்போது. இல்ல முகேஷ், சேத்துல வண்டி லாக் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான். கவர் நெருப்பு போகுது. விறக மட்டும் தீண்டோட தம்பி, வேற எதையும் தீண்டி விட்டுறாதீங்க. மஞ்சத்தூள் எடுத்து தம்பி. ஏன் அவர் மாஸ்டர் கேட்பாரு, நான் கேட்க மாட்டேன். இல்ல நான் கேட்கல, அதனாலதான் கேட்கல, அமைதியாயிட்டேன். அதான் இருக்கேன் மஞ்சத்தூள். சொல்றாருங்க மஞ்சத்தூள் உங்க வேலை வாங்கிருக்கீங்களா? அவ்வளவுதான் அப்படியே விட்டுரு. நெருப்பு இந்த பக்கம் மட்டும் அதிகமா இருக்கு மாஸ்டர். மாஸ்டர் குழம்பு மாதிரி ஆயிரும் மாஸ்டர். கறி வேக சுண்ட வைக்கணும்டா, ஆட்டுக்கோழி இல்ல வச்சு தண்ணி சுண்டுற வரைக்கும் விட்டுருவாங்கண்ணா. தண்ணி நல்லா சுண்டணும். இல்லண்ணா 10 கரெக்டா தானே இருக்கும். நல்ல வேலை இதை குண்டா பெருசா எடுத்து வந்தேன். ரொம்ப ஆகிருக்காரு தெரியல. என்ன பண்றாங்கன்னே தெரியல. நான் இங்க உட்காந்துட்டு நீங்க அதுக்கு தாண்டா வந்திருக்கீங்க, அதுக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க. ஓ அங்க பாருங்க, கேமரால அப்படியே தான் தெரியுது. அதுதான் கேமரா அவனுக்கு. நீ வேற உட்காந்துருக்க பொசிஷனே வேற, அதுக்கு தான் வந்திருக்க மாதிரி தெரியுது. பேண்ட்டை கலட்டி சாமானத்துல குழம்பு ஊத்தி விடணும் கொஞ்சம், அப்ப தெரியும். ஆஹா சூப்பரா இருக்கு, உண்மையாவே சூப்பரா இருக்கு. சுருக்குன்னு சூப்பரா இருக்குண்ணா, இப்படிதான் இருக்கணும். ஆஹா அவங்க எல்லாம் குளிக்க போயிட்டாங்கண்ணா. நீங்க அவங்க நம்ம இந்த வேலையை மட்டும் பார்ப்போம். வர்றதுக்குள்ள நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு ஓடலாம். காலு அப்ப வந்த
ஃபைனலாக கறி வெந்துருச்சு கைஸ். அதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நாங்கள் இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அடித்து நவுத்த போகிறோம். சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக காரமாக தான் இருக்கும். ஏன்னா நான் எடுத்து சாப்பிட்ட பீஸே வந்து நல்லா காரமாக தான் இருந்துச்சு. மாஸ்டர் ஒரு செகண்ட் மாலிக் இப்ப தள்ளி உள்ளா. हाँ मालिक थोड़ा सा गलती होगी. हाँ मालिक அப்படிங்களா அபி போட்றோம் தல்றா டேய் வண்ணாட்ட வர்றா டேய் நனைஞ்சிர வேண்டாம் போன் எல்லாம் இருக்குடா அவங்கட்ட. அண்ணே இது நம்ம போட்டதை தின்னுட்டு காரம் தாங்க முடியாம தவச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஆடு. பாத்திரத்தை எல்லாம் கழுவணும். என்ன பாத்திரம் இருக்குது? ஒரே ஒரு கரண்டி, ஒரே ஒரு பாத்திரம், அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு, பாத்திரத்தையும் கழுவியாச்சு. இங்கே திருப்பி ஊருக்கு போகிறோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியிலன்னா சுடுகாடு வழியாக கூப்பிட்டு போகிறேன். ஏய் நான் இது சுடுகாடு எனக்கு தெரியாது. என்னை கூட்டிகிட்டு வந்தவனே சுடுகாடுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். மறந்துட்டேன் நான். ஆமா இது சுடுகாடாமா. நான் அந்த பக்கமே வண்டி கிணறுதான். கிணத்து பம்பு செட்டு தான் நீங்க குளிச்சிருக்கீங்க. தண்ணி வந்துட்டு இருக்குது பாரு. போக போக தண்ணி காலையில இவ்வளோ இல்லையா? நான் காலைல போறப்ப பாத்தேன். அவ்வளவுதான். எவ்வளவு ரூட்டு கஷ்டம். ஆஃப் ரோடு வண்டியில ஓட்ட வேண்டிய ஓட்டம் எல்லாம் ஓட்டி நான் இதுல ஓட்டிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போய் எல்லாம் வண்டியை கழுவி விட்டு செயின் கிளீன் பண்ணி லூப் அடிச்சு எத்தனை வேலை இருக்கு தெரியுமா? நான் மாஸ்டர்கிட்ட அப்படியே சொன்னேன், பேசாம மாஸ்டர் இன்னொரு எக்ஸ்ட்ரா எடுத்து மொட்டை மாடியிலேயே செஞ்சுட்டு போயிடலாம் மாஸ்டர் அப்படின்னு. இவ்வளவு பேர் வந்து செஞ்சோம், தின்ன கிளம்புறோம், அவ்வளவுதான். அந்த ஐயா ஆடு மேய்ச்சிட்டு வந்தார்ல, அவருக்கு தண்ணி கேட்டாரு. அவருக்கு பாட்டில ஊத்தி கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிப்போச்சு. கீழே ஊத்துறதா இருந்தா கட்டு ஊத்தி இருக்கலாம். பாட்டில ஊத்துற சின்ன முடி. இப்ப கிளம்பியாச்சு. ஆமா நம்ம கிளம்பி அவ்வளவுதான். ஏய் தின்ன காரம் வேலையை காட்டுது. இப்ப காட்டு வியூவ அடி சக்க. டேய் இதுல வியூவ காட்டாம இருக்குல்ல. அடடே நம்ம டீம் இங்க நிக்குது. ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு இருக்காரு மாஸ்டர். அந்த அடிச்சு சாப்பிட்றது கேமரால எடுத்துருக்கலாம். அடிச்சு சாப்பிட்றதா? அந்த இது அப்படியே புடிங்கிட்டு இருக்கோம்ல, அடிச்சு புடிச்சு தின்னோம்ல, அதை எடுத்துருக்கணும். அது நம்மள்ட்ட ஒரு 2 கேமரா 3 கேமரா, அதாவது கோப்ரோவே 2 கோப்ரோ 3 கோப்ரோ இருக்குன்னா ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து எல்லாத்தையும் ஷூட் பண்ண சொல்லி போடலாம்டா. ஒரே ஒரு கோப்ரோ ஹெல்மெட்ல மாட்டினா அடிச்சு பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஒண்ணு வேணாம். இப்ப நான் கலட்டிட்டு இங்க கூட சண்டை கட்டி பிடிங்க முடியுமா? கலட்டுறதுக்குள்ள நீங்களே பிடிச்சி முடிச்சிருவீங்க. அட்லீஸ்ட் ஒரு பீஸாவது கடைசி கிட்ட வந்திருக்கு. எங்க இருக்கீங்க இப்ப? பேக் சைடு என்ட்ரன்ஸா? பெருமாநல்லூர்ல ஜூஸ் கடை விரும்பி இருக்குது. ஆனா அங்க 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 ஆனா அந்த சைடு தான் நம்பி போகணும். அப்படி நிப்பாங்க, அவங்க கிராஸ் பண்ணி வர சொல்லி இப்படித்தான் போகணும். முன்னாடி பாருங்க ஜூஸ் கடையில பாருங்க, இங்க போலீஸ் இருக்கு.
இல்ல இங்க வெறும் ஜூஸ் கடை எங்க இருக்கு எனக்கு தெரியும். முன்னாடி போனோம். ஓ இங்க இருக்கு பாருங்க. அந்த வாங்கி தர போறீங்களா? இல்ல சொல்றேன். நீ வாங்கி குடிக்க போறீங்களா? நீங்க பையன் இப்ப என்ன இறங்கிடுவோம். அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இப்ப அடே ஐயோ தம்பி வாழ்க்கை தம்பி எனக்கு அதுக்கு மேல அப்புறம் நொட்டிட்டு போயிருச்சு தம்பின்ற மாதிரி ஆயிரும். போலாம் ஒரு வழியா 2 பேர்த்தையும் வீட்டுல இறக்கி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. இப்ப வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு தடவை குளிச்சுட்டு நம்ம கேமரா அப்புறம் மொபைல் இதெல்லாம் அகைன் சார்ஜ் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறோம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எங்க போறோம்னு பாருங்க. இது நியூ இயர் செலிப்ரேஷனோட பார்ட் 2. பார்ட் 1 டேல நடந்துச்சு, பார்ட் 2 நைட்ல நடக்குது. எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் நண்பர்களே. ரொம்ப செலவெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த வருஷம் தான் கொடிவேரி ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கிறேன் மாஸ்டர் கூட. போன வருஷம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணோம். அத்தாடி அத்தா வீட்டுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. மாமா வந்திருக்காரு.